ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. நெய்யப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோவில் நீ உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. நெய்யப்பம் செய்ய தேவையான பொருள்லாம் பார்க்கலாங்க. பச்சரிசி 1 கப்பு, நல்லா கழுவிட்டு 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். 1 கப்பு நீங்கள் அரிசி எடுத்திங்கன்னா 3/4 கப்பு வெல்லம் எடுத்துக்கணும். வெல்லத்தை நான் கரைச்சி வச்சுருக்கேன். அரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேங்க. அப்புறம் ஏலக்காய் தூள், உப்பு, அந்த இதில் நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேங்க. நம்ம நெய்யப்பம் தேங்காய் போட்டு செய்யும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்காக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். அரைக்கும் போதே முழு ஏலக்காவாக இருந்தால் சேர்த்து அரைச்சிக்கோங்க. நம்மக்கிட்ட பவுடர் இருக்கிறதுனால நான் இப்போ அரிசியை மட்டும் நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி, இல்லை இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளைப்பாகையை சேர்த்தியே அரைச்சிக்கலாம். இப்போ எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஊற வச்ச அரிசியை நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன். தண்ணி கீழே கொட்டலைங்க, அப்படியே தான் வச்சுருக்கேன். நீங்கள் தண்ணி ஊற்றி அரைச்சாலும் சரி, இந்த வெள்ளை கரைசல் ரெடியாக வச்சுருக்கோம்ல ஃபில்ட்ரு பண்ணி, அதை ஊற்றி அரைச்சாலும் சரி, ஆனால் பக்குவமாக அரைச்சிக்கணும். இப்போ நான் அந்த மாதிரி அரைச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு அரைச்சதுக்கப்புறம் இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது. அதுக்கு பதில் நான் வெள்ளை கரைசல் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாங்க. இப்போ அரைச்சிட்டு காமிக்கிறேன். நம்ம நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. நெய்யப்பத்துக்கு அரைச்ச விழுதை பாருங்கள், இந்த ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அவசரப்பட்டு தண்ணி ஊற்றிடக்கூடாது. ஏன்னா நம்ம ஓரளவுக்கு தான் தண்ணி ஊற்றி அரைச்சோம். அதுக்கப்புறம் வெள்ளை கரைசலை சேர்த்து தான் அரைச்சோம். மீதி வெள்ளை கரைசல் இருக்குது, அதை இது கூட இப்போ சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், மீதி வெள்ளை கரைசல் இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம மெஷர் பண்ணி தான் வச்சுருக்கோம். அதை இப்போ அப்படியே சேர்த்துக்கலாம். பாகு பதமெல்லாம் பார்க்கலாங்க. வெள்ளம் நல்லா கரைஞ்ச உடனே நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அது கெட்டியானதுனால அப்படி தெரியுது உங்களுக்கு. பக்குவமாக தண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். நம்ம அரைக்கும் போதும் சரி, வெள்ளத்தை கரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற தண்ணி சரி, அரைக்கும் போதும் சரி பார்த்து பக்குவமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். இல்லாட்டி நம்மளோட அப்பமோட டெக்ஸ்டர் கரெக்டாக வராதுங்க. அதுக்காக தான் நம்ம சொல்கிறோம். நம்ம எடுத்து வச்சுருந்த வெள்ளை கரைசலை முழுவதுமாக இப்போ சேர்த்துட்டோம். இப்போ அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காயை சேர்த்துக்கலாம். இது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம், விருப்பம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாங்க. அப்புறம் ஏலக்காய் தூள் ரெடியாக இருக்குது, அதை இப்போ சேர்த்துக்கிறோம். ஒரு பிஞ்ச் உப்பு. உங்கள்கிட்ட ஏலக்காய் தூள் இல்லைன்னா நம்ம அரிசியை அரைக்கும் போதே ஏலக்காவை போட்டு அரைச்சிக்கலாங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு 1/2 கப்பு நான் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அந்த கோதுமை மாவு மேலே ஒரு பிஞ்சு குக்கிங் சோடா சேர்த்து வச்சுருக்கேங்க. இப்போ இதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். எதுக்கு இது சேர்க்குறோம் அப்படின்னா, நம்மளோட நெய்யப்பம் இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக தான். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெய்யப்பம் அப்படின்னு சொல்லும்போது நெய் இன்னும் நம்ம சேர்க்கலை. இப்போ தாங்க நெய் சேர்க்க போகிறோம். நெய்யோட அளவு கேட்டிங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு 2 டீஸ்பூன் வரைக்கும் தாராளமாக சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலேயும் உங்களுக்கு நெய்யோட டேஸ்ட்டு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இன்னும் அதிகமாகவே சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இட்லி மாவு பக்குவத்தில் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டுங்க. ஏன்னா கோதுமை மாவு நம்ம இப்போ தான் சேர்த்துருக்கோம், அதோட ஃப்ளேவர் அரிசி மாவில் இறங்கணும். அதனால் ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதுங்க. நெய்யப்பத்துக்கு நம்ம 10 நிமிஷம் ஊற வச்சுருந்த மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம அப்பம் ஊற்ற ஆரம்பிச்சிடலாங்க. ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஹீட் ஆன உடனே நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். லோலேயும் வேணாம், ஹைலேயும் வேணாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம அப்பம் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஹையாக இருந்ததுன்னா அப்படியே பிரிஞ்சு வந்துடுங்க. ஒரு செகண்ட் கழிச்சு நல்லா திருப்பி விடலாங்க. டைம் கொடுக்காம நம்ம திருப்பினோம்னா அது பிஞ்சிடும்.
நம்ம வச்சுருக்கிற எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி அடுத்த அப்பம் கூட நம்ம போட்டுக்கலாங்க. இல்லை கோல்டன் கலரில் இருக்கணும். இப்போ இன்னொன்று கூட நான் ஊற்றி காமிக்கிறேன். அதுக்கு டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி பார்த்துக்கலாங்க. பார்த்தீங்களா, ஒட்டிடுச்சு. நம்ம இதை பிரித்து விட்டால் அது தனியாக வந்துடும். இதையும் மெல்ல இப்படி திருப்பிக்கலாம். நம்ம வச்சுருக்கிற அளவுக்கு ஒன்றே போதும். இப்போ நான் 2வது ஊற்றி காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒட்டிடுச்சுன்னா உடனே மெல்ல திருப்பிடலாம். இந்த அப்பம் ரெடி ஆயிடுச்சு. இந்த அப்பம் வந்து இதில் ஒட்டினதுனால அப்படியே தெரியுதுங்க. இப்போ நம்ம கீழே ஒரு நிமிஷம் போட்டு அப்புறம் வேணால் திருப்பி எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ ஊற்றுனது கூட வெந்துடுச்சு. கீழே மட்டும் இப்போ இந்த இடத்துல வேகணும். திருப்பி விட்டுடலாம். இப்போ ரெடியான நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றின அப்பம் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. மாதிரி இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற அப்பத்தை மொத்தமாக ரெடி பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சூப்பராக எழும்பி வருது. அது நம்ம ஊறுறதுக்கு விடுற டயத்தினால தான். கரெக்டாக பக்குவமாக அரைச்சி செஞ்சோம்னா கரெக்டாகவே வருங்க. இந்த மாதிரி நம்ம எல்லா அப்பத்தையுமே பொரிச்சு எடுத்துடலாங்க. கோல்டு கலரில் எடுத்துக்கலாம். அப்போ தான் பார்க்கவும் சாப்பிடவும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஓகேங்களா, அட்டகாசமாக இருக்குது. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ரசமாக நம்மளோட நெய்யப்பம் ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க. பார்க்குறக்கே சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. அரிசி மாவு, கோதுமை மாவு, வெல்லம் இது இருந்தால் நம்ம சூப்பராக இந்த ரெசிபி செஞ்சிடலாம். நீங்கள் அரிசி ஊற வச்சு செய்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னா இதே ப்ராசஸை நீங்கள் அரிசி மாவை வச்சு கூட செய்யலாம். நம்ம அரிசிங்கிறதுனால ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சோம். அரிசி மாவு அப்படிங்கும்போது அப்படியே இன்ஸ்டண்ட்டாக கூட நீங்கள் செஞ்சுக்கலாங்க. 2 மாதிரியும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். சின்ன சின்ன வேரியேஷன் இருக்கும். ரோஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், சாஃப்டாகவும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுக்கோங்க. எனக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.